திருமேழாள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலை பாடி பரவசமுற்ற ஆழ்வார்களின் வாழ்க்கை வரலாற்றினை கூறும் ஆழ்வார்கள் தரிசனம் என்னும் நிகழ்ச்சியிலே தற்போது நாம் திருமங்கையாழ்வாரின் பெருமையினை தரிசிக்க முனைந்துள்ளோம். ஆழ்வார்கள் அனைவரும் பேசிற்றே பேசும் ஏக கண்டர்கள் என்ற புகழுக்கேற்ப தமக்கு முன்னே அவதரித்த ஆழ்வார்களின் துணை நின்றே திருமாலிசை பாடியவர் திருமங்கையாழ்வார். எம்பெருமானிடத்தில் பக்தி கொண்டு பாடியதோடு மட்டுமல்லாமல் அவனது அடியவர்களான பாகவத பெருமையையும் தங்கள் பாசுரங்களில் உரைத்து உவகை கொண்ட உத்தமர்கள் ஆழ்வார்கள். அப்படி அரசர்களாயிருந்து ஆழ்வார்கள் என பெயர் பெற்றவர்கள் மலைநாட்டு மன்னவனான குலசேகராழ்வாரும் ஆலிநாட்டு அரசனான திருமங்கையாழ்வாரும். குலசேகராழ்வான் இந்த ஆலிநாட்டில் அமைந்துள்ள திருவாலி திவ்ய தேசத்தில் வீற்றிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மனை ராமனாகவே கண்டு மகிழ்ந்து, ஆலிநகர்க்கு அதிபதியே, அயோத்தி எம் அரசே, ராகவனே தாலேலோ என்று மங்களாசாசனம் செய்து மகிழ்ந்தவர். திருமங்கையாழ்வார் சோழ நாட்டு சிற்றரசனாய் ஆண்டு வந்த திருவாலி நாட்டு திருத்தலத்திலே 5 நரசிம்ம பெருமான்கள் எழுந்தருளியுள்ளனர். திருக்குறையிலூரில் உக்ர நரசிம்மனாய், மங்கை மடத்திலே வீர நரசிம்மனாய், திருநகரியிலே ஹிரண்ய நரசிம்மன் மற்றும் யோக நரசிம்மனாய், திருவாலியிலே லக்ஷ்மி நரசிம்மனாய் 5 விதமான திருக்கோலங்களில் பஞ்சபூதங்களான ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு என பஞ்ச நரசிம்மர்கள் எழுந்தருளி உள்ளனர். மங்கை மன்னனின் வாழ்விலே பாகவத அடியார்களுக்கு தொண்டு செய்த ஓர் சிறந்த திருத்தலம் மங்கை மடம். இந்த மங்கை மடத்திலே வீர நரசிம்மனாய் காட்சி தரும் எம்பெருமானை வணங்கி திருவாலியிலே லக்ஷ்மி நரசிம்மனை நாடிச் செல்கிறோம். திருவாலி திருநகரி என்கிற அற்புதமான திருத்தலம். அந்த திருத்தலத்திலே இன்றைக்கும் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். ஆழ்வார்களிலே அழகர் என்னால் அந்த பெருமை திருமங்க மன்னனையே சாரும். ஆச்சாரியர்களிலே அழகன் என்னால் இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூரிலே ராமானுஜர் சேவை சாதிக்கிறார். ஆச்சாரியர்களிலே அவர் அழகு, ஆழ்வார்களிலே திருமங்க மன்னன் அழகு. ஒரு ரசிகர் தெரிவித்தார், எதாலே திருமங்க மன்னன் அத்தனை அழகாக காட்சி அளிக்கிறார்? வேறொன்னும் காரணமில்லை, மற்ற எந்த ஆழ்வாருக்கும் இல்லாத பெருமை ஒன்று திருமங்க மன்னனுக்கு உண்டு. யாரும் தம்முடைய இல்லாளோடே சேவை சாதிப்பதில்லை. எந்த ஆழ்வாரும் தம்முடைய மனைவியை பக்கத்திலே வைத்துக் கொண்டு சேவை சாதிப்பதே கிடையாது. பல ஆழ்வார்களுக்கு மனைவிகள் இருந்ததாக சரித்திரமே இல்லை. ஆக அவர்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை திருமங்க மன்னனுக்கு ஏற்பட்டது. இல்லாள் இல்லை என்று சொன்னால் ஒருவன் இல்லான் தானே. ஆகவே பக்கத்திலே இருக்கிறவர் திருமங்க மன்னன் சிரித்த புன்முறுவல் மாறாமல் குமுதவல்லி தாயாரோடே சேவை சாதிக்கிறார். ஆசையுடன் அன்னை மகாலட்சுமியை ஆலிங்கனம் செய்த அழகு திருக்கோலத்தை, லக்ஷ்மி நரசிம்மனின் தெய்வீக வடிவத்தை திருவாலியிலே தரிசிக்கலாம். இந்த திருவாலி பெருமானை ஏவரி வெஞ்சிலையான் என்று அழைத்து மகிழ்ந்தவர் ஆலிநாட்டரசன். மலைநாட்டு மன்னவன் குலசேகரன் மகிழ்ந்து வழிபட்ட திருவாலி நரசிம்மனை மங்கை மன்னனும் பாடி தொழுதார். வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய், புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கு இனியாய், திருவே என் நாருயிரே, அந்தளிரணியார் அசோகின் இளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் புரையும் திருவாலி அம்மானே. அடியவர்கள் பெருமை பாடிய குலசேகராழ்வார் மற்றும் தொண்டரடி பொடியாழ்வாரைப் போலவே திருமங்கையாழ்வாரும் பாகவத பெருமை பாடி மகிழ்ந்தவர். திருமங்கையாழ்வார் திருவாலி அம்மானை மங்களாசாசனம் செய்யும் போது, சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையுள் கிடந்தாய், அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய் என்கிறார். அந்த கடல் மல்லை எம்பெருமானை ஞானத்தின் ஒளியுருவாய் கண்டு மகிழ்ந்து அந்த ஸ்தல சயனத்தை கொண்டாடும் நெஞ்சுடையார்
அவர் எங்கள் குலதெய்வமே என்று அடியவர்கள் பெருமை பாடியவர். குலசேகர ஆழ்வார் வழிபட்ட ராமனை தன் மனத்துக்கினியான் என தன் திருப்பாவையிலே பாடி மகிழ்ந்த பைங்கிளி ஆண்டாள். அங்கனமே ஆழ்வார்களில் இளங்கிளி மங்கை மன்னன் திருவாலி எம்பெருமானை தன் சிந்தனை கிணியான் என்று பாடி மகிழ்ந்தார். இன்றளவும் ஆலி நாட்டரசன் தன்னுடைய திருவாராதன பெருமாளான சிந்தனைக்கினியானுடன் எழுந்தருளியிருக்கும் தெய்வீக திருக்கோலத்தை நாம் திருஅகத்தியிலே தரிசிக்கலாம். ஆழ்வார்